நான்லாம் குடிக்க மாட்டேன் தெரியுமா, அப்பப்போ கட்டிங்கே போடுவேன். அப்படின்னாக்கா கட்டிங் தான் போடுவாப்புல, ஒரு 8 கட்டிங் 10 கட்டிங்கிற மாதிரி போகும். இது கூட எங்கேயாவது நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், எங்கேயாவது நம்மளும் பார்த்துருப்போம். ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ பரவாயில்ல, எங்கே போனாலும் கிடைக்குதுங்கிறது மாதிரி இருக்கு. அது பார்த்துருக்கலாம். பார்க்க முடியாது. ரொம்ப நுட்பமானது என்னன்னாக்கா, அதில் படத்தில் அது முக்கியத்துவமாகவே இல்லை. இப்போ தான் பார்த்தேன் ட்ரெய்லரில் ஓடும் பொழுது. முதல் நாள் என்னமோ சொல்கிறான், வெட்டி போடுறேன் குத்தி போடுறேங்கிறான். அது என்னென்னு நமக்கு புரியல, படம் பார்க்கும்போது புரியும். ஆட்டோவில் போகும்போது அவளுடைய கையை பிடிச்சி போகிறான் பாருங்க, பொண்டாட்டி கையை. நடிப்பே இல்லை சார், அது ஆத்மாவிலிருந்து வரக்கூடியது. என்னன்னா முதல் நாள் என்ன பண்ணோம்னு தெரியாது, 2 மணி வரைக்கும் அடித்தோமா. குடிச்சுட்டு பொண்டாட்டி அடிக்கிறதுங்கிறதெல்லாம் ஒரு ஃபேஷன் சார். குடிச்சுட்டு பொண்டாட்டிக்கிட்டு 4 மணி வரைக்கும் 5 மணி வரைக்கும் ஐ லவ் யூன்னு சொன்னாலே அந்த பொம்பளை பிள்ளை என்னத்துக்கு ஆகிறதுங்க, கொடுவறதுக்கு. அப்போ மறுநாளைக்கு போகும்போது அந்த குற்ற உணர்ச்சி இருக்குல்ல, அப்போ அந்த ஆதுரமாக அப்படி கையை பிடிச்சி வச்சுருக்கான் பாருங்க. அந்த அம்மா கையை பிடிச்சி 2 கைக்குள்ளேயும் வச்சு அந்த நேரத்தில் அந்த மூஞ்சியை பாருங்களேன். அது இந்த படத்தில் இவர் மூஞ்சியை பார்த்தாலும் சரி, இந்த சீனை எங்கே வாழ்க்கையில் எங்கே பார்க்கும்போதும் அந்த அண்ணனுடைய முகத்தை பார்த்தீங்கன்னா, இவனை போன்ற அப்பாவி இந்த உலகத்தில் வேறு ஒருவன் இருக்க முடியாதுங்கிறத மாதிரி இருக்கும். அவனும் நடிக்க மாட்டான், உண்மையிலேயே அப்படித்தான் இருப்பான். இந்த மாதிரி உள்ள அந்த ஒரு சீர்திருத்த மையமாக அதுக்கு என்ன பேர் வச்சுருக்காருன்னு தெரியல. ஆல்கஹாலிக் அனானிமஸ், இந்த குடியிலிருந்து திருந்த வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கு ஒரு சில பல வழிகாட்டுதல்களை செய்யக்கூடும். அந்த அடைச்சி வச்சுருக்காங்கல்ல, அதில் வந்து ஆல்கஹாலிக் அனானிமஸினுடைய ஒரு புஸ்தகத்தை வந்து வாசிக்க சொல்லுவாங்க. அங்கே உள்ள ஒரு 90 நாள் 40 நாளுங்கிறது மாதிரி இருக்கணும். என்னை விட்றாங்கிறான்ல, என்னை விட்றா, நான் காப்பாற்றுங்க அப்படின்னா அதுக்குள்ளேருந்து தான் கத்துறாரு அந்த கேரக்டர், கத்துறான்னு நான் நினைக்கிறேன். அப்படியெல்லாம் இருக்கும். அங்கே ஒரு புக்கு படிக்க சொல்லுவாங்க. அதில் இருக்கிற ஒரு வரி கண்ணில் தண்ணி வந்துடும் சார். முதல் நாள் ஃபுல்லாக இல்லாததை பண்ண வேண்டியது. சிரிப்பு தான், அந்த டிம்பரப்பப்பா இருக்குல்ல, அது மாதிரி ஒரே உற்சாகம் தான், கொண்டாட்டம் தான், கும்மாளம் தான். மறுநாளைக்கு இதுக்கு 100% ஆப்போசிட்டான இதாக இருக்கும். அப்போ மறுநாளைக்கு எந்திரிச்சு உட்காந்துருப்பான். முதல் நாள் நடந்த விபரீதங்கள், என்னென்னமோ விபரீதம் இருக்கும், கற்பனைக்கு அப்பாற்பட்டதெல்லாம் நடக்கும். அந்த மாதிரியான ஒரு நிறுவனம் இருக்குல்ல, அதில் உள்ளே போய் நான் பார்த்துருக்கேன். விதவிதமாக சொல்லியிருக்காங்க. அது உள்ளே அடைஞ்சு கிடக்கும்போது அவங்க கதையை சொல்லணும் அப்படிங்கிறது வேறு இருக்குது. ஒருத்தன் சொன்னான், ஒரு நண்பர் நம்மளை மாதிரி கிளாஸ்மேட் ஒருத்தன் சொல்கிறான், என் குழந்தை 9 மாதம் குழந்தைய காலை பிடிச்சி கிணத்துக்கு நேரம் அப்படி நீட்டிக்கிடுவேன், 100 ரூபா கொடுக்குறியா விட்டுருவான்னு கேட்பேன் பொண்டாட்டிக்கிட்டேன்னு கேட்டான். இது அவன் வாழ்க்கையில் நடந்தது. இது மாதிரி ஆயிரக்கணக்கான கதைகள் இருக்கும். இது மறுநாளைக்கு தெரிஞ்சால் எவ்வளவு குற்ற உணர்ச்சியாக இருக்கும். அந்த புத்தகத்தில் ஒரு வரி வரும், அவ்வளவு குற்ற உணர்ச்சி. அதை எப்போ போதை ஓரளவுக்கு தெரிஞ்சிச்சோ, மங்கு போதையாக வந்தது, பொங்கு போதையாக நேற்று நைட்டு இருந்தது, காலையில் 4 மணி 5 மணிக்கு முழிப்பு வந்துடும், தூக்கம் வந்திருக்காத மயக்கம்தான். அந்த மங்கு போதையில் அவ்வளவு குற்ற உணர்ச்சி இருக்கும்போது தலையை குனிஞ்சு உட்காந்துருப்பான். 10-11 மணிக்கு அவன் தலையை குனிந்து நடந்து போனான். எங்கே போவான்? சரக்கு கடைக்கு. அதுதான் பிக் புக்கு. அந்த புத்தகத்துக்கு பேர் பெரிய புத்தகம்னு பேர், பிக் புக்கு. இதில் தயாரிப்பாளர் ரஞ்சித், தயாரிப்பாளர்கள் சொல்லலாம் இது என் படம்னு, இயக்குனர் சொல்லலாம் என் படம் 24ஆம் தேதி ரிலீஸுங்க என்ன. என் மனம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதில் பார்த்த ஒவ்வொரு மில்லிமீட்டர்னு சொன்னேன்ல, அதை பார்க்கும்போது உண்மையில் இது என் படம், இது நான் நினைக்கிறேன், இது என் படம்னு நினைக்கிறேன். என்னை மாதிரி கோடி பேர் இருக்கான் சார் இன்னைக்கு தமிழ்நாட்டில். அத்தனை பேரும் இது என் படம் என்று நினைப்பார்கள். இந்த படம் எப்போ ஜனவரி 24 பிடிச்சி இழுத்துட்டு வந்துட மாட்டோமாங்கிற அளவில் இருக்குது. முந்தி மாதிரியாக இருந்ததுன்னா எங்கேயா போய் தகராறு பண்ணிடுவேன். நாளைக்கு ஜனவரி 24 வச்சா என்னையும் ஆயிரும் உங்களுக்கு. இப்போ வரிசைப்படி வரிசை நம்பராக தான் வைப்பீங்களா, 4 நாளாக கூட்டி போகக்கூடாதாங்கிற அளவுக்கு பார்க்குற வெறி பிடிச்சிருக்கு. இப்போனாக்கா கொஞ்சம் அந்தஸ்தாக நாகரிகமாக இருக்கிறதுனால 24 வரட்டும் அப்படின்னு காத்திருக்கோம். மிகப்பெரிய வெற்றி அடையும். ஒவ்வொன்றிலையும் தன்னை அடையாளம் பார்த்து கொள்ளக்கூடிய இதுகள் வருவாங்க. இந்த மாதிரியான நடிகர்களை பற்றியெல்லாம் அவர் நல்லா நடிப்பார், இவர் நல்லா மியூசிக் போடுவார், நல்லாமா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க முடியும். அது அப்படித்தானே இருக்கும், இயல்பான விஷயம். பட ரிலீஸுக்காக உங்களை போல் நானும் காத்திருக்கேன். மிகுந்த நன்றி.